கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். அரசியல் சகிப்பின்மை அப்படின்ற பொருளை தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோம். பாஜக காங்கிரஸ் பரஸ்பரமாக குற்றம் சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த புள்ளியிலிருந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதிக்க விரும்புகிறது கேள்வி நேரம். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். திரு பெருமாள் மணி, நான் உங்களிடம் வைக்கக்கூடிய கேள்விதான். திரு அமெரிக்கை நாராயணன் கேட்ட கேள்வியை தான் நான் உங்களிடம் வைக்கிறேன். இருதுருவ கட்சி, இருதுருவ அரசியல் இருக்கிற போது நீங்கள் அரசியல் சகிப்பின்மை காங்கிரஸுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு அது எடுபடலாம். ஆனால் இன்றைக்கு மாநில கட்சிகள், நிதிஷாக இருக்கட்டும், லல்லுவா இருக்கட்டும், பல மாநில கட்சிகள் மத சகிப்பின்மை குறித்தெல்லாம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிற போது அரசியல் சகிப்பின்மை இல்லை, அதனால தான் எங்களை மிகைப்படுத்தி சொல்றாங்கன்ற வாதம் எந்த அளவுக்கு எடுபடும்னு நினைக்கிறீங்க? பெருமாள் மணி. விஜயன், நான் நேரடியா ஒன்று கேட்குறேன். தாத்ரி சம்பவம் நடந்தது இல்லையா விஜயன்? நேரடியா நான் கேட்குறேன், தாத்ரி சம்பவத்தை நேரடியாக எத்தனை அரசியல் கட்சிகள் கண்டித்தன? எந்த பெரிய அரசியல் கட்சியுமே தாத்ரி சம்பவத்தை கண்டிக்கவில்லை. மோடி அமைதியாக இருக்கிறார், மோடி தாத்ரி சம்பவம் குறித்து பேசவில்லை என்றுதான் பேசினார்களே தவிர எந்த அரசியல் கட்சி தாத்ரி சம்பவத்தை நேரடியாக கண்டித்தது என்று அங்கே இருக்கிற பெரியவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கேட்டு. பெருமாள் மணி, நானே கேட்பது, தாத்ரி சம்பவத்தை மிகைப்படுத்தி விட்டார்கள், மிகைப்படுத்தி எங்கள் மீது குற்றம் சுமத்தி விட்டார்கள் என்பதுதான் பாஜக தரப்பு சொல்வது. நீங்க யாருமே கண்டிக்கலன்னு சொல்றீங்க. இது ரொம்ப வினோதமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடுமையா கண்டிச்சிருக்கேன். சொல்லுங்க. ஏன்னா இதுதான் விஜயன் நான் சொல்றேன். நான் இல்ல, தாத்ரி சம்பவம் விஜயன், நீங்க ஒரு விஷயத்தை நாம ரொம்ப நாள் கவனிக்காம இருக்கோம். தாத்ரி சம்பவத்தை நேரடியாக கண்டித்து எந்த அரசியல் கட்சியும் அறிக்கை வெளியிடல விஜயன். வன்மையாக கண்டித்து அரசியல் தலைமை குழுவே, எங்களுடைய கட்சியுடைய அரசியல் தலைமை குழுவே, தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்க. தவறான தகவல் அவர்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தாத்ரி படுகொலையை இன்னார் தான் செய்தார்கள். சொல்லுங்க பெருமாள். இல்ல, தாத்ரி படுகொலையை இன்னார் தான் செய்தார்கள், அவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், அவர்கள் மீது இல்லை விஜயன். நான் அமெரிக்க நாராயணனுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த நேரத்தில் திக்விஜய் சிங் பசு அரசியலை பாஜக முன்னெடுத்தால் காங்கிரஸ் அது பற்றிய விவாதத்தை முன்னெடுக்கும் என்று சொன்னார். அமெரிக்க நாராயணன் ஒன்றை சொல்ல முடியுமா? காங்கிரஸ் சார்பாக யார் தாத்ரி படுகொலையை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள் என்று சொல்ல முடியும்? இல்ல, பசுவையும் கொண்டு வந்தோம். ஏன்னா அந்த காரணத்துக்காக தான் அவர் கொல்லப்பட்டார்னு, பாஜகவால் தூண்டப்பட்டு அந்த காரணத்துக்காக கொல்லப்பட்டார். அந்த நேரத்தில் திரு பெருமாள் மணி, நிச்சயமாக இதை கண்டித்தோம். இல்ல, நீங்க ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில நீங்க வைத்திருக்கிறீர்கள். நான் கேட்பது இன்றைக்கு கூட அருணன் அவர்கள் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு பேசுறார். ராகுல் காந்தி பத்திரிகையாளரிடத்துல தாத்ரி சம்பவம் குறித்து பேசுகிறார். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அப்படின்லாம் சொல்றப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? தாத்ரி சம்பவத்தை நீங்க இன்னொரு தளத்துக்கு நகர்த்துறீங்க திரு பெருமாள் மணி. நான் தாத்ரி சம்பவம் என்று நீங்கள் குறிப்பிட்டது, அருணன் சொன்னது தாத்ரி படுகொலை. நான் தொகுப்பாளராக ரெண்டையும் பதிவு செய்கிறேன். சொல்லுங்க பெருமாள் மணி. இல்ல, தாத்ரி படுகொலை குறித்து ஊடகங்கள் பேசின. லண்டனில் லார்ட் பிக்கு சம் பைக்கு என்று ஒருவர் கூட லண்டனில் இருந்து பேசினார். அது இந்தியாவினுடைய இன்டாலரன்ஸ் என்று இந்தியாவினுடைய பிராந்திய சேனல்கள் முதற்கொண்டு ஆங்கில ஊடகங்கள் வரை எல்லோரும் அதை குறித்து தீவிரமாக விசாரித்தார்கள், தீவிரமாக விவாதித்தார்கள். தீவிரமாக விவாதித்துவிட்டு இந்த சம்பவம் குறித்து மோடி அறிக்கை எதுவுமே வாய் திறக்க மறுக்கிறார் என்றுதான் சொன்னார்களே தவிர, நான் நேரடியாக அமெரிக்க நாராயணன் கேட்கிறேன், தாத்ரி படுகொலை குறித்து காங்கிரஸில் இருந்து இப்படி ஒரு படுகொலை நடந்தது தவறு, இதை செய்தது என்று ஏதேனும் ஒரு அறிக்கை வந்ததா என்று மட்டும் கேட்டு சொல்லுங்கள் திரு அமெரிக்க நாராயணன். நிச்சயமாக அறிக்கை மட்டுமல்ல, தொடர்ந்து கண்டித்தோம். ஆனால் அதுல முக்கியமாக இது பசுவுடைய மாமிசத்தை சாப்பிட்டார் என்பதால இது நடந்ததால பிஜேபி இது பண்ண ஒன்றும் கேட்டால், அதற்கப்புறம் பிஜேபியினுடைய சங்கீத் சாம் என்கின்ற ஆள் அங்கே போய் இன்னும் அதை தூண்டி விட்டுருந்தாரு, கம்யூனல் ஃபயரை உருவாக்கினாங்க. இதெல்லாம் உண்மைகள். அதனால
நிச்சயமாக அது யார் இருந்தாலும் ஆதரிச்சது நான் சொல்றேன். திக்விஜய் சிங் பசு அரசியலை ஆதரிச்சார். அதையும் சொன்னேன், நான் அதை மறுக்கல. ஆனால் அந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று எங்களுடைய கட்சியின் தலைமை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் கேட்கிறேன், யார் சிபிஎம் சார்பாக கண்டித்தார்கள்? தனி நபர்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் பொலிட் பியூரோ என்கிற அரசியல் தலைமை குழு அவங்களே அதிகாரபூர்வமாக இதை வன்மையாக கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. தீக்கதிர் பேப்பர்ல வந்திருக்கு, பட்ட பத்திரிகையில வந்திருக்கு. அடுத்து கூடிய எங்களுடைய மத்திய குழு அதுவும் கண்டிச்சிருக்கு. ஆகவே நண்பர் தயவு செஞ்சு அதை பாத்துக்கங்க. திரு பெருமாள்மணி நான் உங்களிடம் தெளிவு பெற விரும்புகிறேன். திரு பெருமாள்மணி, என்னுடைய கேள்வி என்பது, நீங்க என்ன இதன் மூலமாக நீங்கள் என்ன குற்றச்சாட்டை இவர்கள் மீது சுமத்த விரும்புகிறீர்கள்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் தான் பெரிதுபடுத்தப்பட்டது, பீகார் தேர்தலில் முன்வைக்கப்பட்டது. இது சார்ந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிற போது நீங்க இந்த சம்பவம் இதுல என்ன நீங்க குற்றம் சுமத்த போறீங்க இவங்க மேல? இல்ல, எனக்கு வர சந்தேகம், மோடி தாத்திரியை குறிப்பிட்டு இதுவரை கண்டிக்கவில்லை என்கிற உண்மையை அவர் பூசி மொழிகிறாரோ என்று எனக்கு சந்தேகமா இல்ல. நான் பெருமாள் பண்ணிட்டே வருகிறேன். பிரதமர் மௌனமாக இருக்கிறார், அங்கதான் நீங்க கேள்வியை எழுப்ப வேண்டுமே தவிர பொறுப்பேற்க வேண்டியது பிரதமர் தானே. இல்ல, எப்படி பிரதமர் இல்ல, இவங்க பிரதமர் மௌனமாக இருக்கிறார், பிரதமர் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அரசியல் கட்சிகள் எந்த மாதிரியான அறிக்கையை வெளியிட்டார்கள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? தாத்ரியில் ஒரு படுகொலை நடந்திருக்கிறது, இந்த சம்பவத்தை ஒட்டி இந்தியாவில் இன்டாலரன்ஸ் சம்பந்தமான விவாதங்கள் நிறைய நடக்கின்றன, இதை பற்றி பிரதமர் பேச மறுக்கிறார் என்றுதான் எல்லா கட்சிகளும் பேசினவே தவிர, தாத்ரி படுகொலை உத்தரப்பிரதேசத்தில் இந்த இடத்தில் நடைபெற்ற இந்த படுகொலை கண்டிக்கத்தக்கது. நீங்கள் பிரதமரிடம் பதிலை கேட்கிற நீங்கள் உங்கள் கட்சியில் இருந்து யாராவது நேரடியாக அமெரிக்க நாராயணன் சொல்ல வேண்டியதானே? உங்களிடம் நான் வைப்பது, அவர் சொன்னதுக்கான இன்னொரு வெர்ஷனை நான் உங்களிடம் கேட்பது, மதம் சார்ந்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சங்க பரிவாரங்கள் செய்யக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையையும் நேரடியாக பிரதமர் கண்டிப்பதே கிடையாது. இதுதான் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் தொடர்ச்சியாக திரு மோடி அவர்களினுடைய செயல்பாடுகளை பார்த்தால், அதை பூசி மெழுகி ஒருவேளை அந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தால், நடந்திருக்குமே ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, ஏனென்றால் சொந்த அமைச்சர்கள் கூட பேசுகிற போது, எதிராக பேசுகிற போது, மதத்திற்கு எதிராக சொல்லாடல்களை பயன்படுத்துகிற போது மோடி தொடர்ந்து மௌனம் காக்கிறார். மதத்திற்கு எதிரான சொல்லாடல்களை எந்த அமைச்சர்களும் பயன்படுத்துவதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பிரதமர் தொடர்ந்து சொல்லி வருகிறார். ஒரே ஒரு இது, மோடி அவர்கள் பிரதமராக வந்தபோது ஊடகங்கள் சொன்னது, ஒரு இரும்பு மனிதர் பிரதமராக இருக்கிறார், அவரை மீறி ஒரு அமைச்சர் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்லாம் தான் சித்தரிக்கப்பட்டார். ஆனால் அவர் சொன்ன பிறகும் கூட அவர் இலாக்காவை சேர்ந்த அந்த மந்திரிகளை, அவர் கட்சியை சார்ந்த மந்திரிகளை கூட தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். என்ன நடவடிக்கை எடுத்தார்? மோடி அவர்களை பொறுத்தவரையில் அவர் பதவியேற்ற உடனேயே அவர் சொன்னது, எங்களுடைய அரசாங்கத்தினுடைய எங்களுடைய முக்கியமான மதம் என்பது, எங்கள் அரசாங்கத்தினுடைய மதம் என்பது இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியா முதலில், எங்களுடைய புனித நூல் அரசியல் சாசன சட்டம். திரு மோடி மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதுதான் வேதம். அதெல்லாம் இல்ல. நான் ஒரு பிரதமரிடம் நான் உங்களிடம் நேரடியாக வைப்பது, சங்க பரிவாரங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிற போது, பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கொல்லப்படுகிற போது, தாத்ரி சம்பவம் நடக்கிற போதெல்லாம் ட்வீட் பண்றார், பல சம்பவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார், இரங்கல்லாம் தெரிவிக்கிறார். ஆனா தாத்ரி சம்பவங்கள் பற்றி எல்லாம் அவர் நிகழாத போலவே இருக்கிறார். சங்க பரிவாரம் என்பது ஒரு மிகப்பெரிய குடும்பம், அதில் ஏகப்பட்ட பல நூற்றுக்கணக்கான அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட கருத்துக்களை பலர் முன்வைப்பார்கள். ஆனால் சமூக நல்லிணத்திற்கும் மத நல்லிணத்திற்கும் எதிரான கருத்துக்கள் முன்வைக்கும் போது அவை இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்த நாட்டின் நன்மைக்கும் ஊறு விளைவிப்பவை என்பதை மோடி
பிரதமர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார், சொல்லி வந்திருக்கிறார். தார்த்ரி சம்பவத்தை பொறுத்தவரையில் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பது பிஜேபி அல்லவே. அங்கே மாநிலத்திலே ஆட்சியில் இருப்பது சமாஜ்வாடி கட்சி. இதை நான் உங்களுக்கு இன்னொன்று, ஆனா இது விவாதிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல கட்டுரைகள்ல அது பற்றிய விமர்சனம் வருகிறது. நீங்க இது ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறது, மாநில அரசுல நடந்த நிகழ்வை எங்களிடம் எப்படி கேட்பீர்கள் அப்படின்ற வாதத்துல இந்த சம்பவம் வெர்சஸ் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, ஒரு அரசியல் சித்தாந்தம் தான் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த அரசியல் சித்தாந்தத்தோடு சங்க பரிவாரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் விடுகிறேன், அவற்றோடும் பிரதமருக்கு உறவு இருக்கிறது. இதெல்லாம் லிங்க் பண்ணி தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். நீங்க வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மாநில அரசு அப்படின்னு சொல்லி விலக முடியாது. அரசியல் சித்தாந்தம் என்று ஒரு தெளிவான கேள்வியை முன்வைத்து விட்ட பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்தை பற்றி நான் இங்கே எடுத்து கூற வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய கட்சி. நாட்டை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் இடையூறு செய்யாதீர்கள். நீங்கள் பேசும்போது நான் ஒரு நாகரிகமாக இல்ல, நீங்க சொல்லலாம், நீங்க வாங்க. எங்களுடைய கட்சியினுடைய சித்தாந்தம் என்பது இன்டெகிரல் ஹியூமனிசம், மனிதனே ஒருவரோடு ஒருவர் ஒருங்கிணைந்த மனித தன்மை, ஒருங்கிணைந்த ஆல் இன்க்ளூசிவ் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம். தீன்தயாள் உபாத்யாயா அவர்களால் இன்க்ளூசிவ் என்பதில் அவரவர்களினுடைய தனித்த அடையாளங்களோடு அவரவர்களுக்கான விருப்பு வெறுப்புகளோடு இருக்கக்கூடிய இன்க்ளூசிவா தான் நீங்க பேசுறீங்களா? இல்ல அப்படி இல்ல உங்க சித்தாந்தத்தை நான் வாசித்ததனால் சொல்றேன், நீங்க அப்படி பேசல. நீங்கள் பன்மைத்துவம்லாம் நீங்க பேசல. பன்மைத்துவத்துக்குள் திரு அருணனிடமே நான் கேட்கிறேன், இந்த இன்க்ளூசிவ்ன்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய அந்த ஒருங்கிணைந்த மனிதநேயம், இன்டெகிரல் ஹியூமனிசம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்தி உண்மை அப்போ சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவங்களுடைய பத்திரிகையிலேயே, ஆர்எஸ்எஸ் பத்திரிகையிலேயே, ஆர்கனைசர்லேயே சமீபத்தில் தீனதயாள் உபாத்யாயுடைய கொள்கையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தர் முஸ்லீம் மதத்துக்கு மாறினாலே ஒரு எதிரி உருவாகிறார் என்று தான் பொருள். அந்த மதத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் வேணால் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அந்த மதத்தின் ஒரு அங்கம் என்கிற முறையில் அவர் கெட்டவர் தான் அப்படின்னு சொல்லுவாராம். இதை பெருமையாக எழுதி வச்சிருக்காங்க. இல்ல நான் முடிச்சிடறேன். இல்ல நீங்க சொல்லு, அதாவது சில வார்த்தைகள் சொல்ல ஆடர்கள் பிரமாதமா இருக்கலாம். ஒருங்கிணைந்த மனிதநேயம்னு உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கு நான் சொல்லல. ஆதாரம் உங்கள் பத்திரிகையில் ஆர்கனைசல் இப்பதான் போன வாரம் வெளிவந்திருக்க அந்த கட்டுரை. ஆகவே இவங்களுடைய கோட்பாடு என்பது தயவு செஞ்சு வெளிப்படையா ஒத்துக்கொள்ளுங்கள், இந்து ராஷ்டிரம் என்பதுதான். இந்த நாடு இந்துக்களுக்கானது என்பதுதான். இன்னும் அது உள்ளுக்க போய் பார்த்தா இந்து மதம் என்பது கூட பன்முகத்தன்மை கொண்டதுங்க. இந்தியா மட்டுமல்ல, இந்து மதமே பன்முகத்தன்மை கொண்டது. அங்கே ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாம் உண்டு. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதிலே இருக்கக்கூடிய ஒரு சில உயர் ஜாதியினுடைய பண்பாட்டை சகலர் மீதும் திணிக்க பார்க்கிறார்கள். சகலம் திணிக்க பார்க்கிறார். அதற்கு ஆதரவாக அரசியல் ஆதரவு தருகிற கட்சி தான் பாஜக. என்னை பேச அனுமதிக்க வேண்டும். எனக்குரிய நேரத்தில் சகோதரர் இல்ல நான் நீங்க சொன்னதுக்காக பதிலுக்காக நான் கேட்டேன், நீங்க உங்க விளக்கத்தை கொடுக்கலாம். அவர் சொன்னதை போல ஆர்கனைசர் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை. ஆர்கனைசருடைய பத்திரிகை அந்த கட்டுரையை நான் பார்க்கவில்லை. சகோதரர் சொல்லக்கூடிய கட்டுரையை நான் பார்க்கவில்லை. மதம் மாற்றத்தை பற்றியும் மதம் மாறுவதை பற்றியும் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் நான் உங்களிடம் எளிமையாக, நான் விளம்பரம் விட வேண்டி இருக்கிறது, இடைவேளை. நான் உங்களிடம் எளிமையாக கேட்பது, நீங்க இந்த பன்மைத்துவம் எல்லோரையும் ஒருங்கிணைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அவங்க தனித்த அடையாளங்களோடு அப்படின்றதுதான் ஒவ்வொரு மதத்தினரையும் அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு குறுக்கிடாமல், அவர்களுடைய நம்பிக்கைக்கு குறுக்கிடாமல் நாம் இந்த தேசத்தில் வாழ்வது. நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். ஆனால் பாஜக வெங்கைய நாயுடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, மாற்று சிந்தனைகளுக்கு காங்கிரஸ் இடமளிப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் பாஜக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பதும், பாராளுமன்ற நடவடிக்கைகள்ல மாற்று குரல்களுக்கு மதிப்பு கிடையாது, எழுத்தாளர்கள் விருதை திருப்பி கொடுக்கிற போது கலாச்சாரத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் என்பது அவர்கள் எழுதுவதை நிறுத்திவிட்டாலும் சந்தோஷம்தான் என்ற அளவுகளில் அவர்கள் பேசுகிறார்கள். யார் மாற்று கருத்துகளுக்கு மதிப்பளிக்கிறார்கள்? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன்.